வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ரூம்ல உட்காந்துருக்க செந்தில் மொபைலை பார்த்துட்டு இருக்க. உள்ளார வர்ற மீனா என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. மொபைல் பார்த்துட்டு இருக்கேங்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட உங்களை படிக்கணும்னு தானே சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க. இரு, போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின முந்தின வருஷம்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கப்பவே, ஐயோ என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க மீனா. இருடி, நான் சொல்லி முடிச்சிடுறேங்கிறாரு செந்தில். போன வருஷம், முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அப்பெல்லாம் இதே எக்ஸாம் நடந்திருக்கும்ல, அப்பெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு போன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனாவுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ என் தங்கம்னு அவரை சுத்தி நெட்டி முறிக்கிறாங்க. சரி சரி, நீங்க போன்லயே படிங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இப்படியே ஓரமா படுத்து தூங்கிக்கிறேங்கிறாங்க மீனா. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் பேசுங்கிறாரு செந்தில். பேசுறதா? என்ன பேசுறது அப்படின்னு மீனா கேட்க. ஏதாவது பேச அப்படின்னு செந்தில் சொல்ல. ஏங்க, ராஜு செம்ம இல்லைங்க, என்னென்னமோ பேசி மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டால அப்படின்னு மீனா கேட்க. ஆமா ஆமா, முன்னாடிலாம் அப்பா ஏதாவது சொல்லுவாரு, நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே வீட்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அப்பாவும் அத காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நடக்கிறதெல்லாம் பெரிய மாற்றமா தான் இருக்கு. ஆனா அப்பா கிட்ட இருந்து இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏமீனா, இன்னைக்கு ராஜுப்புள்ள பேசுனது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அத ஆரம்பிச்சு வச்சது நீதான்னு ஒய்ஃப பாராட்டுறாரு செந்தில். நான் என்ன பண்ணினேன்னு மீனா கேட்க. என்ன தெரியாத மாதிரி கேக்குற? இந்த வீட்ல அப்பாவோட கருத்துக்கு எதிர்கருத்தை முதல்ல வச்சவனே நீதானே அப்படின்னு செந்தில் சொல்ல. ஓ, அப்ப உங்க அப்பாவை நான் எதிர்த்து பேசுறவன்னு சொல்றீங்களாக்குன்னு மீனா கேக்குறாங்க. ஏய், அப்படிலாம் சொல்லடி, நான் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல. நான் இல்ல, எந்த வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வந்தாலும் அந்த வீட்டுல சில மாற்றங்கள் நடக்கதான் செய்யும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கதான் செய்யும், எல்லாரும் சேர்ந்து அந்த மருமகளை மாத்துவாங்க. ஆனா இங்க நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இல்ல இருக்கு. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, ஆனா நீ இந்த வீட்டை தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விதமா மாத்திக்கிட்டு இருக்க. ராஜு விஷயத்துல கூட அந்த பிள்ளை டியூஷன் எடுக்கணும்னு சொன்னப்ப நீதானே கூட நின்ன. நானே உன் கூட பேசாம தான் இருந்தேன், ஆனா அப்ப கூட நீ உன் முடிவுல இருந்து மாறவே இல்லையே. நீ தப்பு பண்ணனு நினைக்கவே இல்லையே, ஆனா கடைசியில அப்பா டியூஷன் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டே போக. என்னங்க, இன்னைக்கு பாராட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்காக நீ ஏதாவது பண்ணினா கூட ஓகே. ஆனா ராஜி, அண்ணி யாருக்காவது ஏதாவது உதவினா நீ கூடவே நிக்கிறியே, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்கிறாரு செந்தில். அடேங்கப்பா, இதை கேட்க கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. இன்னும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, நான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு காதை செந்தில் கிட்ட காட்டுறாங்க மீனா. நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல. அப்படியாங்கிற மாதிரி மீனா தலையாட்ட. ஆமான்னு தலையாட்டுறாரு செந்திலும். நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அவங்களோட சின்ன புடிச்சு கொஞ்சிட்டு கையெடுத்து கையில வச்சுக்கிறாரு. மீனாவும் சந்தோஷமா 2 கையால அவரோட கைய கோத்து எடுத்துக்கிட்டு அவரோட தோல்ல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. டக்குன்னு ஏதோ ஞாபகம் வந்தவங்களா எந்திரிக்கிற மீனா. ராஜு விஷயம் சால்வ் ஆயிடுச்சு, ஆனா நம்ம விஷயத்த இன்னும் ஓபன் பண்ணாமே இருக்கோமேன்னு மீனா கேட்க. என்ன விஷயம்னு கேக்குறாரு செந்தில். அதாங்க, நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு எக்ஸாம் இல்ல, இன்னும் நம்ம வீட்லயே சொல்றல, என்ன எப்படி சொல்றது அப்படின்னு மீனா கேட்க. தெரியலையே அப்படின்னு முழிக்கிறாரு செந்தில். சொன்னா மாமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மீனா கேட்க. அதுவும் தெரியலையே அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஆன்சரை சொல்றாரு செந்தில். அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒன்னும் சொல்லாம போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருங்க, ரிசல்ட் வந்த உடனே சொல்லிக்கலாங்கிறாங்க மீனா. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப தப்பு, வேணாம் அப்படின்னு செந்தில் சொல்ல. அப்ப சொல்லிடுறாங்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஆமா மீனா, சொல்லிடலாம், அதான் நல்லது அப்படின்னு செந்தில் சொல்ல. எப்படின்னு கேக்குறாங்க மீனா. எப்படியாவது சொல்லுவோன்னு செந்தில் சொல்ல. சரிங்கிற மாதிரி யோசனையா தலையாட்டுறாங்க மீனா. மயிலு அவங்க ரூம்ல ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாண்டியன், ஏமா நீ இவ்வளவு படிச்சிருக்க, அப்புறம் ஏமா சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும், நீயும் ஏதாவது வேலைக்கு போறதா இருந்தா போப்பா அப்படின்னு சொல்றத நினைச்சு பாக்குறாங்க. ராஜு டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னா அவளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்கணும், சும்மா இருக்கிற என்ன எதுக்கு வேலைக்கு போக சொல்றாங்க. வாழ்க்கையில பிரச்சனை வந்தா சமாளிக்கலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கைன்னு எப்படி சமாளிக்க முடியும்? முருகான்னு புலம்புற மயிலு. சரி, அம்மாவுக்கே ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண. ரா கோழி கோவிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லிடி மயிலு போனை ஆன் பண்ணி காதுல வச்சுட்டு எழுந்து உட்கார்றாங்க பாக்கியம். தூங்கிட்டியான்னு மயிலு கேட்க. நான் என்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் தூங்கி இருக்கிறேன், சும்மா படுத்திருந்தேன், நீ என்ன பண்றேன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. சும்மாதான் இருக்கேன்னு மயிலு இழுக்க. சொல்லு, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா, நான் எதுவுமே சொல்லல, ஆனாலும் பிரச்சனை தான் எப்படிமா சரியா கண்டுபிடிச்ச அப்படின்னு மயிலு ஆச்சரியமா கேட்க. நீ போன் பண்றதே உன் புகுந்த வீட்டு பிரச்சனைய சொல்றதுக்கு தானே, எனக்கு நல்லாவே தெரியும், அதுதான் கேட்டேன்.
சொல்லு, இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ராஜி இல்ல ராஜி, டியூஷன் எடுக்கிறதுக்கு மாமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, அடி சக்கன் நானா, அந்த அரைப்படி ஆழாக்கு பேசி பேசியே சாதிச்சிருச்சு பாரு, அவளை பார்த்து கத்துக்கடி நீயே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அட நீ வேறம்மா, எம்ஏ படிச்சுட்டு எதுக்கு நீ வீட்டுல சும்மா இருக்க, நீயும் வேலைக்கு போன மாமா என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு மயில சொல்ல, இது என்னடி கூத்தா இருக்குது, மளிகை கடை நல்லா போகலையா, நஷ்டமாயிடுச்சா, அதான் பொம்பளை பிள்ளைங்கள எல்லாம் வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு அவங்க அம்மா அதிர்ச்சியா கேட்க, மளிகை கடையெல்லாம் நல்லா தான் போகுது, ஆனாலும் எங்களை வேலைக்கு போக சொல்றாரு மா, எனக்கு என்னமோ மறுபடியும் பயமா இருக்குதுமா அப்படின்னு மயில சொல்ல, ஓ மாமனார் சொன்னதை நீ அப்படியே சொல்லுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. படிச்சிருக்கு இல்லப்பா, நீ வேலைக்கு போறதுன்னா போன்னு சொன்னாங்க அப்படின்னு மயில சொல்ல, போறதுன்னா பொண்ணு தானே சொன்னாரு, கட்டாயம் பொண்ணு சொல்லலையே, அப்புறம் எதுக்குடி பதற அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா, இன்னைக்கு போறதுன்னா பொண்ணு சொன்னவரு நாளைக்கே கண்டிப்பா பொண்ணு சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மயில கேட்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு, அப்படியே சொன்னாருன்னு வச்சுக்கையே, நான் கடைக்கு வேலைக்கு வர்றேன், என்னைய மேனேஜரா போடுங்கன்னு சொல்லி அப்படியே கடையை எழுதி வாங்கிரடின்னு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அம்மா அப்படின்னு மயில சலிச்சுக்க, கடுகளவு பிரச்சனைனாலும் அத மலையளவுக்கு யோசிக்காத மயிலு, 2 நாள் கழிச்சு பாரு, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்ததையும் உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மறந்துருவாங்க பாரு, நீ பயப்படாம இருங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, பிரச்சனை ஆகாதுல்லம்மா அப்படின்னு மயிலு கேட்க, ஆகாதுடி, நீ பயப்படாத, சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு பாக்யம் போனை வச்சுட, மயிலும் போனை வைக்கிறாங்க. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி சரவணன் உள்ளர வர்றாரு. ரொம்ப உல்லாசமா விசில் அடிச்சுக்கிட்டு, மயிலு மயிலு மயிலம்மா மல்லுக்கட்டலாமா அப்படின்னு பாடிக்கிட்டே வந்து மயிலோட கன்னத்துல கொஞ்சுறாரு. குயிலு குயிலு குயிலம்மா கொஞ்சிட்டு நீ வாமான்னு அவரோட சின்ன புடிச்சு கொஞ்சுறாரு சரவணன். மயிலு எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அமைதியாவே உட்கார்ந்துருக்க. மயிலு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏமாமான்னு கேக்குறாங்க மயிலு. எல்லாம் எங்க அப்பாவை நினைச்சுதான், சில வீட்டுல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும் மயிலு, அந்த ஒரே ஒரு குழந்தைய பத்தி கூட அவங்க அம்மா அப்பா பெருசா யோசிக்க மாட்டாங்க, ஆனா நம்ம வீட்டுல நாங்க 5 பேரு, 5 பேருக்கு என்னென்ன வேணும்னு அப்பா பார்த்து பார்த்து செய்யறாரு, எங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தவரு இப்ப மருமகளுக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பாத்துக்கையே, நிஜமாலுமே எங்க அப்பா ரொம்ப நல்ல அப்பா, யாருக்குமே கிடைக்காத அப்பா இல்லையான்னு சரவணன் கேட்க, ஆமா ஆமா நல்ல அப்பாதான்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்க மயிலு. அடுத்து, நீ தான் வேலைக்கு போகட்டுமான்னு கேட்பேன்னு அப்பாவுக்கு தெரியும், அதனாலதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டாரு. மயிலு, நீ வேலைக்கு போ, உனக்கு என்ன மாதிரி வேலை செட் ஆகும்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீ அப்ளை பண்ணு அப்படின்னு ஏதோ பர்மிஷன் கொடுக்குற மாதிரி சொல்றாரு சரவணன். நானா, நான் எதுக்கு மாமா வேலைக்கு போகணும் அப்படின்னு மயிலு கேட்க, அப்பா சொல்லிட்டாருல்ல, அப்ப நீ வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சரவணன் கேட்க, எனக்கு பிடிக்கணும் இல்ல மாமா அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அப்பாவே போன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதுல உனக்கு பிடிக்க என்ன இருக்குன்னு கேக்குறாரு சரவணன். வேலைக்கு போறதுன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன்ல, ஏன் போகலன்னு மயிலு கேட்க, ஏன் போகலன்னு திருப்பி கேக்குறாரு சரவணன். எனக்கு வீட்டுல இருந்த குடும்பத்தை பாத்துக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு மயிலு சொல்றாங்க. மயிலு, அப்பா சொல்லிட்டாரு, நீ போகலன்னா தப்பாயிடும் அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்ப எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா அப்படின்னு மயிலு கோவமா கேட்க, அப்படியே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காரு சரவணன். ஐயோ, நாள் கணக்கா பேசாம இருந்தவர் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, நான் தான் அவசரப்பட்டு கத்திட்டேனோன்னு மயிலு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன மயிலு கோவமா பேசுறன்னு சரவணன் கேட்க, சமாளிச்சுக்கிற மயிலு, கோவமாலாம் பேசல மாமா அப்படின்னு ரொம்ப இறங்கி பேச, அதானே பார்த்தேன், என்னோட மயிலு எப்படி என்கிட்ட கோவப்படும் அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலும் அப்படியே வழிஞ்சு சிரிக்கிறாங்க. மாமா, இப்போ நான் உங்களுக்காக சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர்றேன்ல, நான் இப்ப வேலைக்கு போயிட்டேன்னா அதெல்லாம் உங்களுக்காக யார் மாமா பண்ணுவாங்க அப்படின்னு மயிலு கேட்க, மயிலே நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தா அது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அப்பா பேச்ச மதிச்சு நீ வேலைக்கு போனா எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம், நம்மள பத்தி அவ்வளவு யோசிக்கிற அப்பாவை பத்தி நாமளும் யோசிக்கணும் இல்ல மயிலு அப்படிங்கிற சரவணன். உனக்கு தூக்கம் வரலன்னு மயிலுகிட்ட கேக்குறாரு. அது வரையிலும் பயங்கர சங்கடத்துல உட்கார்ந்து இருந்த மயிலு, இல்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு வெடுக்குன்னு சொல்றாங்க. மறுபடியும் சரவணன் விடாம அதே டாபிக்கே தொடர்ந்து, மயிலு நீ வேலைக்கு போறதா இருந்தா எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவ, மீனா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போக முடியுமா இல்ல அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர, இத பத்தி நாம அப்புறமா பேசலாமா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. ஏன் மயிலு இப்ப பேசினா என்ன அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க மயிலு. நான் கேட்டப்ப தூக்கம் வரலன்னு சொன்னியே அப்படின்னு சரவணன் கேட்க, அப்ப வரல இப்ப வருது, நான் லைட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரி மயிலுன்னு சொல்ற சரவணன் ஏதோ கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில மீனாவும் ராஜியும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. எதிர்த்த வீட்டு கோலம் பெருசா இருக்கு, அதை விட பெருசா இருக்கும் நம்மளுது, ஆனா நீ என்ன ரொம்ப ரொம்ப பெருசா போட்டுட்டு இருக்கான்னு ராஜி கிட்ட கேக்குறாங்க மீனா. ராஜி ஒன்னும் சொல்லாம சிரிச்சுட்டே கோலத்தை போட்டுட்டு இருக்க. ஓஹோ,
உங்க சந்தோஷத்தை கோலத்துல வெளிப்படுத்துறீங்களாக்கும் அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோவிலுக்கு போயிட்டு வர்ற கோமதி, என்னடி இன்னுமா கோலம் போட்டு முடிக்கல அப்படின்னு கேட்க, இல்லத்த முடிஞ்சதுங்கிறாங்க ராஜி. மீனா இடுப்ப புடிச்சுக்கிட்டு சரிஞ்சு நிக்க, ஏண்டி 5 பிள்ளைங்கள பெத்தவ நானே நல்லா இருக்கேன், நீ என்னடி 5 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கே கிழவி மாதிரி இடுப்ப பிடிக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, என்னத்த என்ன பண்றது, எனக்கு உங்க அளவுக்கு ஆரோக்கியம் இல்லைல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. எப்படி ஆரோக்கியம் வரும் உனக்கு, அரை இட்லி 1/4 தோசை இப்படி சாப்பிட்டா? இந்தா பிரசாதம்னு 2 பேருக்கும் நெத்தியில விபூதி வச்சு விடுறாங்க கோமதி. ஆமா, மாமா வாக்கிங்ல இருந்து வந்துட்டாரான்னு கோமதி கேட்க, இன்னும் வரலத்தாங்கிறாங்க ராஜி. கோமதி வீட்டுக்குள்ள திரும்ப இருமல் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா இருமிக்கிட்டே அவங்க அம்மா வர்றாங்க. கோமதி பாத்துக்கிட்டே இருக்க, வெளியே வந்து அவங்க அம்மா அப்படியே திண்ணையில உட்காந்துட்டு மறுபடியும் இருமிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையோ அப்படின்னு வருத்தப்பட்டு அம்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ராஜியையும் பாக்குறாங்க. அவங்க அம்மா வாயில எதையோ போட வந்தவங்க எதேச்சியா கோமதியை பார்க்க, என்னாச்சு, ஏன் இருமிக்கிட்டே இருக்கிற, உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கோமதி கேட்க, அவங்க ஒன்னும் புரியலங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க. ஏன் இருமுறீங்க, உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாங்கன்னு மீனா ஹை பிச்சில கத்த, கோமதியும் அவங்க அம்மாவும் ஒரு சேர பயந்து போறாங்க. கோமதி ஏன்னு மீனாவோட கையில அடிக்கிறாங்க. என்னடி நீ, எனக்கு கத்த தெரியாமையா காத்து குரல்ல பேசிக்கிட்டு இருக்கேன், அதிக பிரசிங்கி அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியல அத்த, அதான் நான் அப்படிங்கிற மீனா கோமதி முறைக்கிறத பார்த்துட்டு சாரி அப்படின்னு ஜகா வாங்கிடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா, நேத்து சாயந்தரம் மழை பெஞ்சது இல்ல, அதுல நனைஞ்சிட்டேன், அதான் இருமலும் சளியும் அப்படின்னு அவங்க லோ வாய்ஸ்ல சொல்ல, ஐயோ என்னம்மா நீ நீ சும்மா இருக்க மாட்டியான்னு கோமதி கேக்குறாங்க. நீ எங்க போயிட்டு வர்ற, கோவிலுக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமா ஆமா அம்மன் கோயில்ல நம்ம வீட்டுல இருக்க எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணேன், உன் பேருக்கும் பண்ணுனேன்னு கோமதி சொல்ல, அப்படியா அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமா கேக்குறாங்க. பொங்கல் இருக்க உனக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு கோமதி கேட்க, நான் வேணா போய் கொடுத்துட்டு வரட்டுமாத்தான்னு ராஜி கேக்குறாங்க. என்னாடி நீ அடுத்து ஒரு பிரச்சனைக்கா அப்படிங்கிற கோமதி, ஏன் மீனா நீ போய் கொடுத்துட்டு வரியா அப்படின்னு கோமதி கேட்க, ஏன் நான் போன பிரச்சனை வராதான்னு மீனா கேக்குறாங்க. இல்லடி, நீ போனீன்னா ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சுடுவ, எங்களுக்கு உன் அளவுக்கு பொய் சொல்ல வராது, இந்தா போய் கொடுத்துட்டு வா, போயிட்டு வாடி, என்ன லுக் விட்டுட்டு இருக்கிற நீ, போயிட்டு வா அப்படின்னு தொன்னைய மீனா கிட்ட கொடுக்குறாங்க கோமதி. ஒரு நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் பாக்குற மீனா திரும்பி வந்து நின்னு, அத்தை 2 வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்தா என்னை அம்மோன்னு விட்டுட்டு ஓடிட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஏய் அது எப்படி போவோம், நீ கேள்வி கேட்காம யாரும் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போய் கொடுத்துட்டு வா போ. போன்னு கோமதி சொல்ல, சரின்னு தலையாட்டிக்கிட்டே பொம்மை மாதிரி போறாங்க மீனா. பாட்டியும் ஒரு 2 ஸ்டெப் எந்திரிச்சு வர, அங்க இங்கன்னு பாத்துட்டு, இந்தாங்க அப்பத்தா அப்படின்னு அவங்க கையில பொங்கலை கொடுக்குற மீனா தம்ஸ் அப் காட்டுறாங்க கோமதிக்கு. 24 மணி நேரமும் உங்க பசங்க அந்த வீட்டுக்காரவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால உங்க பொண்ணும் பேத்தியும் அந்த பயப்படுறாங்க, உங்க பசங்களை கொஞ்சம் அடக்கிதான் வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு மீனா பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. போன வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் கரெக்டா பாக்குறாங்க. ஏன் பசங்களை நான் அடக்கி வைக்கிறது இருக்கட்டும், உங்க வீட்டுல இருந்து ஓ சத்தம் தான் அதிகமா கேக்குது, என் மவளை பேசக்கூட விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு பாட்டி கேட்க, யாரு சொன்னது, உங்க மக சொன்னாங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அவ எங்க சொல்ல போறா, எல்லாம் நானா கேட்டு புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, உங்க காதை கழட்டி எங்க வீட்டுலதான் போட்டிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா அங்க நின்னு என்ன கதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜு பயந்து போய் கேட்க, அதான்டி, ஏய் யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுடி அப்படின்னு கோமதியும் பயந்துகிட்டு இருக்காங்க. இதோ பாரு, என் மக ஒரு அப்பராணி, வாயெல்லாம் பூச்சி, அவளை உருட்டி மிரட்டி எல்லாம் வைக்கலான்னு நினைக்காத, தப்பு கணக்கெல்லாம் போடக்கூடாது சரியா அப்படின்னு பாட்டி எச்சரிக்கிறாங்க. புரியுதுங்கிற மாதிரி மீனா தலையாட்ட பாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஏய் மீனா வாயாடின்னு கூப்பிட மீனா திரும்பி பாக்குறாங்க. என்ன கதை பேசிட்டு இருக்க, இங்க வா அப்படிங்கிறாங்க கோமதி. அக்கா சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி ராஜியை ஜாட காட்டுறாங்க. இருங்க ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துட்டு வந்துடுறேன்னு மீனா சொல்றாங்க. ஐயோன்னு 2 பேரும் பதறாங்க. ஏன்பா வடிவேலு, உனக்கு பணத்தை கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையான்னு சக்திவேலோட குரல் கேக்குது. மீனா அப்படியே அங்க இருந்து அப்பீட் ஆயிடுறாங்க. பாட்டி அப்படியே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு கோமதி பக்கத்துல வந்து பிரசன்ட் ஆயிடுறாங்க. எப்படியான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பாட்டி ஒன்னும் தெரியாத மாதிரி தொன்னைய வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க பழைய இடத்துல. ஏண்டா காசு வாங்குறப்ப இருக்கிற அருமை கொடுக்கறப்ப இருக்கிறது இல்லையே, ஒழுங்கா கொடுத்தனுப்பு, வளவளன்னு பேசிட்டு இருக்காரா, கொடுத்தனுப்பு அப்படிங்கிற சக்திவேல் அம்மாவை பார்க்க அவங்க கையில பொங்கலோட இருக்காங்க. கையில என்னாத்தான்னு கேக்குறாரு அவரு. ஏன் விரலு உன் கையில இல்லையான்னு பாட்டி நக்கலா கேக்குறாங்க. தான் இருக்கு, ஆனா அந்த விரலோட சேர்த்து என்னமோ இருக்கே, அது என்னன்னு கேட்டேங்கிறாரு சக்திவேல். டேய் இப்ப அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு பாட்டி கேட்க எதிர் வீட்டை பாக்குறாரு சக்திவேல். அங்க கோமதி பூஜை கூடையோட நிக்கிறத பாத்துட்டாரு. கோமதியும் பயந்து போய் பூஜை கூடைய பாக்குறாங்க. ஐயோன்னு, ஏன் அத்தா அம்புட்டு சொல்லி உங்களோட சாப்பாட்டு பரிமாற்ற நிக்கல,
ஏன் ஆத்தா உனக்கெல்லாம் அறிவே இல்ல, எம்பிட்டு சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சக்திவேல் கத்த. எலே டேய், ஆத்தா கிட்ட பேசுற மாதிரி பேசு, சும்மா என்னமோ உன் வயசு ஆளுங்கள்ட்ட பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்னு பாட்டி சொல்ல. உனக்கு என்ன இந்த வீட்டுல சோறா இல்ல, கண்டவங்க கிட்ட எல்லாம் வாங்கி திங்கிற அப்படின்னு சக்திவேல் சொல்ல. ஆமா திங்கிறாங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் வாங்கி. டேய் போடா, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, காலையிலேயே எல்லா விஷயத்திலயும் வந்து மூக்க நுழைச்சுக்குவான் போ அப்படின்னு பாட்டி சொல்ல. வேற வழி இல்லாம அங்க இருந்து நகர்றாரு சக்திவேல். கோமதி போற அவங்க அண்ணனையே பாத்துட்டு இருக்கா. அவரு அங்க நின்னு முறைக்கிறாரு. ஏய் வாங்கடி உள்ளர போயிடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல. மீனா உள்ளர போறதுக்கு திரும்புறாங்க. ஏன் நாம எதுக்கு உள்ளர போகணும்னு கேக்குறாங்க ராஜி. ஏய் என்னடி உனக்கு தெரியாத உங்க சித்தப்பாவை பத்தி, வேணும்னே வம்பலுப்பாருடி, வாங்கடி உள்ளர போலாம் அப்படின்னு கோமதி சொல்ல. அதான் மாமாவே அப்பத்தாவை பார்க்கலாம் பேசலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அப்புறம் என்னன்னு ராஜி கேக்குறாங்க. ஐயோ இவட்ட எப்படி சொல்றதுன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. அதானே அப்படின்னு மீனாவும் சொல்ல. இந்த பக்கம் சக்திவேலும் அந்த பக்கத்துல இருந்து வாக்கிங் போயிட்டு வந்த பாண்டியனும் வர்றாங்க. ஐயையோ அடி ஆத்தி, உங்க மாமா வந்துட்டாருடி அப்படின்னு கோமதி பதற. கையில நியூஸ் பேப்பரோட அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு பாண்டியன். வெளியே நிக்கிறவங்கள ஒரு பார்வை பாக்குறாரு. அந்த பக்கம் நின்னு முறைச்சிட்டு இருக்க சக்திவேலையும் ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டியன். ஏன் கோமதி என்னாச்சு, ஏன் இங்க நிக்கிறவ அப்படின்னு பாண்டியன் கேட்க. சும்மா தாங்க, சும்மா அப்படிங்கிறாங்க கோமதி. சும்மாவா அப்படின்னு பாண்டியன் கேட்க. இல்லங்க, அது இந்த வெயில்ல நின்னா அதை இதன்னு விட்டமின் விட்டமின் டி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதாங்கன்னு வலிஞ்சிட்டு இருக்காங்க கோமதி. ஐயோ சமத்து அப்படின்னு மீனா ஒரு பார்வை பாக்குறாங்க. சும்மா என்னவாவது பேசாதீங்க, என்ன அந்தால் வேலையத்து போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரான்னு கேக்குறாரு பாண்டியன் சக்தியை பார்த்து. ஓய் யார பார்த்து வேலையத்த வைங்கிற அப்படின்னு சக்தி சண்டைக்கு தயாராக. யோ உன்னையதையா சொல்றேங்கிறாரு பாண்டியனும். எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நீ என்னையா சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஏங்க அண்ணன் எதுவும் சொல்லலங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஓய் யாருடி, யாரு உனக்கு அண்ணே அப்படின்னு அதுக்கும் சண்டைக்கு வர்றாரு சக்திவேல். அந்த உறவெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருச்சு. எப்ப நீ இந்த வாசப்படியை தாண்டி போனியோ அப்பவே எல்லாமே அத்து போச்சு. ஆத்தா வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், நீ குடுக்கற பொங்கலை வாங்கி தின்னு இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சக்திவேல் கோவமா சொல்ல. ஆமாமா இவர் அப்படியே பெரிய கவரிமான் பரம்பரை அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஆமா நான் கவரிமான் பரம்பரை தான், அதுக்கு இப்ப என்னங்கிற அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். அப்போ வீட்டுக்குள்ள இருந்த கதிரும் அங்க வர்றாரு. ஏங்க சண்டை வேணாம், வாங்க வீட்டுக்குள்ள போலாங்கிறாங்க கோமதி. ஏய் இவன் ஒருத்தி, நான் எங்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் தான் எப்படா மல்லு கட்டுறான்னு ரெடியா தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு கதிர் வேகமா கேக்குறாரு. டேய் நீ வேற சும்மா இருடா, அடுத்து நீ வேற ஆரம்பிக்காத, வாடா உள்ளர. ஏங்க வாங்க நீங்களும் உள்ளர போலாம் அப்படின்னு கோமதி சொல்ல. எல்லாரும் வீட்டுக்குள்ள போறதுக்காக திரும்புறாங்க. மாமா ஒரு நிமிஷங்கிறாங்க ராஜி. என்னப்பான்னு கேட்டுக்கிட்டு பாண்டியன்ல இருந்து எல்லாரும் அங்கேயே நின்னுட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. எதுக்குமான்னு கேக்குறாரு பாண்டியன். பெத்த பொண்ணு ஆசைப்படுறதையே நிறைய வீட்டுல செய்ய மாட்டாங்க, ஆனா நான் உங்க வீட்டுக்கு வாழ வந்தவ, என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய அனுமதி கொடுத்தீங்கல்ல, அது நிஜமாவே பெரிய விஷயம் மாமா. அதுக்கும் என்னை இந்த வீட்டுல உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு ராஜி சொல்றாங்க. இத கேக்குற பாக்குற சக்திவேல் ஒன்னும் புரியலனாலும் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. பாண்டியன் கொஞ்சம் பெருமையா சிரிக்கிறாரு. எங்க வீட்டுல இருந்தப்போ ஒரு விஷயம் கேட்டேன் மாமா, என் வாழ்க்கையவே மாத்துற ஒரு விஷயம், ஆனா அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஆனா கொஞ்சம் கூட அவங்க மனசு இறங்கவே இல்லை மாமா. ஆனா நீங்க அப்படி இல்லவே இல்லை மாமா, எனக்கு வேணும்னு கேட்டதுமே பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு ராஜு சொல்ல. பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லப்பா விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ராஜு ரொம்ப அசால்ட்டா அவங்க சித்தப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ராஜியோட கையை தட்டுற கோமதி. ஏண்டி எங்க அண்ணன் எப்பன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன அவரை இன்னும் வெறுப்பேத்துறியான்னு கேக்குறாங்க. ஓ அப்படி போகுதா கதை அப்படின்னு மீனா கேட்க. சும்மா சும்மா மாமாவை திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, மாமா எம்பிட்டு நல்லவருன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமேங்கிறாங்க ராஜி. பயங்கர பாயிலிங் ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்காரு சக்திவேல். வா இத வச்சு சண்டை ஆரம்பிக்காத வான்னு சொல்லிட்டு கோமதி உள்ளர போக ராஜியின் பின்னாடியே போறாங்க. கதிரும் மீனாவும் மட்டும் வெளியே நிக்கிறாங்க. நானும் உங்க அண்ணனை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானே 100% கூட நம்ம குடும்ப பக்கம் சாய மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு கொரோனா எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி நான் யோசிக்கதான் செய்வேன், ஆனா ராஜிய பாத்தியா கதிரு அப்படின்னு மீனா கேட்க. ஆமான்னு தலையாட்டுறாரு கதிரு. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம வீட்டு ஆளுங்களுக்காக அவங்க வீட்டு ஆளுங்களை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மீனா அடேங்கப்பாங்கிற மாதிரி கைய காட்டிட்டு உள்ளர போறாங்க. கதிர் தனக்குள்ள ராஜிய பத்தி நினைச்சு ரொம்ப பெருமையா அவரோட முகத்துல ஒரு சிரிப்பை படர விட்டுக்கிறாரு. மீதி என்னங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.